ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன தகவல் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரிலேட்டடாக ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/1/2025. ஜியோ நம்பர் பார்த்தீங்கன்னா 157. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகிற 25/1/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பொது குறைதீர் முகாம்னா என்ன, ஸோ எதுக்கெல்லாம் இது இந்த நியூஸ் யூஸ் ஆகும், ஸோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்ட பயன்கள் குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 2025 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 25/1/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேம்ப் ஒவ்வொரு மாதமும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி இந்த ஜனவரி மாதத்துக்கான ஸ்பெஷல் கேம்புக்கான டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு பார்த்திங்கன்னா 25/1/2025. ஸோ அதாவது 25 அன்றைக்கி நடக்க போகுது, சனிக்கிழமை. ஸோ நாளைக்கு தான் இதுக்கான ஸ்பெஷல் கேம்ப் நடத்த போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி மண்டல ஆணையாளர் அலுவலகம் 19 சென்னையில். இதில் இந்த கேம்ப் சென்னையில் மட்டும்தான் நடக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கெல்லாம் நடக்குது, எப்போல்லாம் நடக்கும், ஸோ இந்த கேம்ப் ஸ்பெஷல் கேம்ப் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன் டிஸ்ட்ரிக் அப்படின்ற வெப்சைட் மூலமாக, ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான கேம்ப்பு, ஸோ உங்களுடைய கிராமத்தில், ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேம்ப் சென்னையில் மட்டும்தான் நடத்துகிறாங்க. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடையில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்து புகார் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகள் விரைந்து தீர்வு செய்ய உடைய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் எனி இஷ்யூஸ், அதாவது பேர் ரிமூவ் பண்ண முடியல, பேர் ஆட் பண்ண முடியல, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியல, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண முடியல, நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியல, ஸோ அப்ளை பண்ணி ரொம்ப டிலே இது வரைக்கும் அப்ரூவல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ A to Z ரேஷன் கார்டில் என்னென்ன சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும், ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, டிஎன்பிடிஎஸ் உடைய அஃபிஷியல் வெப்பேஜை விசிட் பண்ணுங்கள். ஸோ அதில் ரைட் சைடில் தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா தொடர்பு அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே 19 உதவி ஆணையாளர் அலுவலகங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் எந்த ஏரியா, அடுத்தது அந்த ஏரியாக்கான அட்ரஸ்ஸு, அடுத்தது அவங்களுடைய ஆஃபீஸ் லேண்ட்லைன், பர்சனல் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது, ஸோ அப்படின்னா ஸோ இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்களுக்கு சால்வ் ஆகலாம். அடுத்தது இந்த கேம்ப் இந்த மாதம் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா கிடையாது, ஒவ்வொரு மாதமும் நடக்கும். ஸோ இந்த மாதம் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது அட்டன் பண்ணலாம். எங்கெல்லாம் நடக்குதோ ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் 19 மண்டல உதவியாளர்கள் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அங்கே போய்ட்டு கூட நீங்கள் உங்களுக்கான ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட தகவல் நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கலாம்.